ஹலோ 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 ஹால். ஹால். இன்னைக்கு எங்கே போகிறோம்னு தெரியுமா? நம்ம இன்னைக்கு தீம் பார்க்கு தான் போகிறோம். நம்ம போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம், வாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஜபில் பார்க்குன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் நடக்கிற மாதிரி இருக்குது. அங்கே என்னென்னலாம் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ப்ளே ஏரியா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேட்காது. ஹலோ, வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மொபைல் ஸ்டிக்கெல்லாம் எடுத்துட்டு பயங்கரமாக கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆமாம், இப்போ என்னன்னா வெயில் காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிச்சிருக்கா. அதனால என்ன ஆகுதுன்னா 5:30 மணி to 6 மணிக்கெல்லாம் இருட்டிடுதுங்க. அப்படி இருட்டும் போது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறது சம்டைம்ஸ் நைட் வியூவாக ஆகிடுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே போகிறோம். ஆக்சுவலி இந்த ஒரு இடத்துல வந்து பில்டிங் டெமாலிஷ் பண்ணாங்க போன 2 மாதத்துக்கு முன்னாடி. ஒரே மணல் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருந்து இப்போ வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பார்க்குக்கு ரீச் ஆகிற டைம் எவ்வளோன்றது உங்களுக்கு நான் கால்குலேட் பண்ணித்தரேன். நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வாக் பண்ணுவோம். நானும் என் பொண்ணும் இப்போ போயிட்டுருக்கோம். என் பையன் வந்து ஃபுட்பால் ப்ராக்டிஸ் போயிருக்கான், கூட அவங்க அப்பாவும் போயிருக்காரு. ஸோ அவங்க வந்து டைரெக்டாக வந்து ரீச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நானும் இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ஜபில் பார்க்குக்கு போறோம். அங்க போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், வாங்க. ஓகே, என் பொண்ணு சொல்லிட்டா அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு. ஆக்சுவலி ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் நாங்கள் போயிருந்தோம். அப்போ அங்கே டைனோசர் பார்க்குன்னு ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே வந்து ஓப்பனில் இல்லை. இன்றைக்கி அது ஓப்பனில் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணலாம். வாலியா, வெயிட் பண்ணு. வா வேகமா வா. போகிற வழியில் ஒரு மாஸ்க் இருக்குது. அது மாஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற 3 லியா நில்லு, வெயிட் பண்ணு. அழகாக இருக்குது அந்த பிறை. ஓகே பாலியா, ஸோ அப்படியே ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகலாம். இங்கேருந்து பை வாக் எங்களுக்கு அதிகபட்சமாக நடக்கிற வேகத்தை பொறுத்து ஒரு 15 நிமிஷத்தில் போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நானும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரே இருட்டாக இருக்குது. மேபி போகிற வழியெல்லாம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஜபில் பார்க்குக்கு இது 2nd டைம் போகிறேன். ஃபஸ்ட் டைம் எங்கள் ஃப்ரெண்டு என்னோடய சேச்சி வழி சொல்லி கொடுத்தாங்க. பார்க்கலாம். அம்பூர் ஸ்டார் பிரியாணி மாஸ்க் கிட்ட வந்துட்டோமா? வெயிட் பண்ணலையா? வெயிட் பண்ணு. ஓகே பார்த்து வாலியா. ஆக்சுவலாக நம்ம அந்த லெஃப்ட் சைட் போகணும்.
லியா ஹாய் சொல்லு. ஹாய். சொல்லிட்டியா? ஓகே. அப்படியே மெல்லவா நடந்து போயிட்டே இருக்கும். ஐயோ, பட் எனக்கு ரூட்டு தெரியாது இல்லையா? ரூட்டு, என்னது? வழி வழி வழினா? ஜபீல் பார்க்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரியாது. ஆண்டி தான் அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ எப்படி போகிறோம்? சரி, கேட்டு கேட்டு போகலாமா? வா லியா. Excuse me, Zabil Park. How to go Zabil Park way? Park. Jabil Park. Yeah. Straight go. Straight, okay. Left. Left. Left is the bridge. Cross. Okay. Thank you. ஓ ஸ்ட்ரைட். ஓகே லியா, கண்டுபிடிச்சிட்டோம். பக்கத்தில் தான் வந்துட்டோம் நம்ம, பார்க் பக்கத்தில். வாவ், சூப்பர். இப்போ இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னென்னா, அந்த பார்க்குக்கு க்ராஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய ஹைவே பிரிட்ஜ் ஒன்று இருக்குங்க. அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணணும். அதில் ஏறுறதுக்குள்ளே பாபா முடியலை, மூச்சு இறைச்சி. ஆனால் டெய்லியும் வாக்கிங் வந்தோன்னா டெஃபினட்டாக வெயிட் லாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். லியாவா? லியா கரெக்டு. அன்னைக்கு அத்வித் ஆண்டி கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, இந்த வழி தான் கரெக்டு. அங்கிளும் அதையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹைப்பர் மார்க்கெட் இருக்கு. என்ன ஸ்மெல்லு! ஜபீல் பார்க்கு நெருங்க போகிறோம். இன்னும் ஒரு 5 minutes. ஆனால் எங்கிட்ட கேஷு 100 dirham இருக்குது. அங்கே மிஷினில் கார்டு போட்டால் டிக்கெட் வந்துடும். கேஷ் எடுத்துகிட்டு போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். எப்படி சேஞ்ச் மாற்றுறது. 100 dirhams வச்சுருக்கேன், பார்ப்போம். ஜீப்ரா கிராசிங் கிராஸ் பண்ணுறோம் பாருங்க, வேறு லெவல். கண்டிப்பாக பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்ணுவாங்க. வந்துட்டோங்க, ஜபீல் பார்க் பக்கத்தில் வந்துட்டோம். ஹைவே தெரியுது. ஆக்சுவலி இன்னைக்கு சண்டே. எல்லா வீட்டில் என்ன ஸ்பெஷல்? வெஜ் ஆர் நான்வெஜ் ஆர் சம்திங். எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு. ஃபஸ்ட் டைம் வீடியோவை செல்ஃபாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். உள்ள பெரிய லாங் வீடியோ, என்னோடய கேமரா, செல்ஃபி ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் போகவே இல்லை. ஃபஸ்ட் டைம் போகிறோம். இல்லையா, பேக் இழுக்காத. இங்கே ஒரு நமாஸ் இருக்கு. வியூ சூப்பராக இருக்கு, வேற லெவல். சூப்பராக இருக்கு லைட்டிங்கோட. வாலியா போலாம்.
போ முன்னாடி போ. என்னமா லைட் அடிக்கு ஏதோ கத்துவானே. எதுவும் தட்டல. அதோ நிலா. ஆக்சுவலி இன்னைக்கு சண்டேல எல்லாம் வெளியில் போயிட்டு வர்றதுனால டிராஃபிக்காக இருக்குது. க்ராஸ் பண்ணும்போது ஜீப்ரா கிராசிங்கில் வர எல்லாம் க்ராஸ் பண்ணுறாங்களா, அதனால ஒரே டிராஃபிக்காக இருக்குது. துபாயில் தாங்க லைட்டிங்க்கு பஞ்சமே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ லைட்டிங்ஸ். அது நான் வந்து துபாயில் என்டர் ஆகும் போது ஃபஸ்ட்டு டேவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா இந்த மாதிரி ஃப்ளைட்லேருந்து ஏரியல் வியூ பார்க்கும்போது அவ்வளோ அழகான லைட்டிங்ஸ். அது வண்டி வேகமாக ஓட்டுறாங்க, அதோட சத்தம் இல்லையா. ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாவ், டைனோசர் பார்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்த்துட்டே இருங்க. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் இந்த கிராசிங் போயிடுவோம். பார்க் வந்துட்டோம். அங்கே ஸ்ட்ரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா டைனோசர், அங்கே தான் இப்போ போகிறோம். நம்ம ஃபேமிலியா கூட அங்க போறோம். போகலாம். வந்துட்டோங்க ஹைவே. இங்க பாருங்க ஃப்ரேம், துபாய் ஃப்ரேம். இப்போ அங்க தெரியுது இல்லைங்களா சென்டர்ல ஒரு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். இப்ப நான் பேசுறேன். ஆக்சுவலி ஹைவேக்கு வந்துட்டோம். ரோடு தெரியுதுங்களா பின்னாடி. இந்த ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். அதுக்காக ஒரு சென்டராக ஒரு பிரிட்ஜ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் தாண்டி தான் அந்த பக்கம் போகணும். அதை நான் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். ஓவர் பிரிட்ஜ். இப்போ அங்கே தான் போகிறோம். க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். ஸோ அதே சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து உங்களுக்கு துபாய் ஃப்ரேமும் காட்டுறேன். இன்னைக்கு சண்டேன்றதுனால ரோடு ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்காங்க. பாலியா தெரியுதுங்களா? இந்த சர்க்கிள் ஓவர் பிரிட்ஜ் க்ராஸ் பண்ணாதான் புரியலையா இந்த பிரிட்ஜுக்கு போக முடியும். பாலியா இங்க பாருங்க. ஸோ இந்த ஸ்லோப்பில் ஏறி அந்த பிரிட்ஜு தாண்டி அந்த ரோட்டு பக்கம் போனால் அந்த பார்க்கில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ யூ ஸ்டார்ட். லியாவா ஆக்சுவலி இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போய் இறங்கும் போது
லெஃப்டில் துபாய் ஃப்ரேம், ரைட்டில் ஜாபில் பார்க். இப்போ நான் பேசக்கூடிய அப்படியே தான் பேசணும். கிஃப்ட் வில்லேஜ். இந்த கிஃப்ட் வில்லேஜில் எல்லா ரேட்டும் 1 to 10 தாங்க எப்போவுமே. பார்த்துக்கோங்க. இல்லையா? வெயிட் பண்ணு. வாலியா பாதி கிணற தாண்டிட்டோம். पैदल पैदल अभी பிரிட்ஜியோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்க, துபாய் ஃப்ரேம். ரோடு பாருங்க. ஸோ பிரிட்ஜோட சென்டர்லேருந்து இறங்க போகிறோம். இல்லையா? அந்த டைனோசர் பார்க் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? செக் பண்ணணும். ஸ்பீடாக போகிறாங்களா? அது இப்போ நம்ம ஸ்லோப்பில் இறங்குறோம்ல, அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும். ஏறும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இப்போ ஈஸியாக இருக்குது. பிரிட்ஜோட ஹெட்ஜ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஓ மை காட். ஆமாம், இங்கே பாருங்கள். இங்கே வாலியா, இதுலேருந்து உங்களுக்கு ஃப்ரேமோட வியூ காட்டும். சூப்பராக இருக்கும். கீழே இறங்க போகிறோம். வந்துட்டோம் பிரிட்ஜோட ஹெண்டு. ஆக்சுவலி இதில் வந்து ஆன்டி ஸ்கிட் மேட்டு ஒன்று போட்டிருக்காங்கங்க, நம்ம ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. சூப்பராக இருக்குது. அண்ட் டவுனில் பேவர் பிளாக் மாதிரி பிளாக்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் யாரும் சறுக்கி விழுறதும் அந்த மாதிரிலாம் நடக்க போகிறதில்ல. ஸோ பார்க் பக்கத்தில் வந்துட்டோம். இல்லையா? வெயிட் பண்ணு. இப்போ பாருங்க, அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு நாங்கள் வந்து இங்கே பாருங்கள், அந்த சைடு ரோட்லேருந்து பிரிட்ஜ் ஏறி சுற்றிட்டு வந்து டவுன் இறங்கியாச்சு. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் பார்க்கு தான். வாங்க. ஹலோ, பார்க்குக்கு வந்தாச்சு. பார்க் பக்கத்தில் என்ட்ரன்ஸில் போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்றதை வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, போகலாம். வா. ஸோ என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. Dinosaur Dragon Island. துபாய் பப்ளிக் பார்க்ஸ். ஸோ டிக்கெட் எடுக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்க. துபாய் இல்லையா? ஓப்பன் ஆகிட்டு இருக்குடி, வாடி போகலாம். டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் வந்து ஆக்சுவலி பார்க்குக்கு 5 dirhams. ஸோ அது ஒன்லி கார்டு தானா. அந்த கார்டு இல்லை அப்படின்னா, அதாவது கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டு எதுவும் இல்லைன்னா நூல் கார்டு கேட்குறாங்க. ஸோ அதில் இருக்க பேலன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அண்ட் டைனோசர் பார்க் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கு 73 rupees per person. Below 2 years நாட் டிக்கெட் ரெக்யூர்டு. அபோவ் 3 years வந்து உங்களுக்கு டிக்கெட் கண்டிப்பாக வேணும். ஸோ இதை முடிச்சுட்டு நான் உள்ளே போகிறேன். டிக்கெட் எடுத்தாச்சு. பட் பார்க்கு தான் போகிறோம். என்ன டைனோசர் பார்க் ஓப்பன் ஆகிடுச்சு. டைனோசர் பார்க். அப்பா வந்தோடனே போகலான்னே. ஓகே, உள்ள டைனோசர் பார்க்குக்கு. ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கு உள்ளே வந்துட்டோம். டைனோசர் ஏன் மைக் இருக்கா? ஓகே, மைக் இருக்கு. இது நாங்கள் பார்க் வேறு என்ட்ரியில் இருக்கோம். அந்த என்ட்ரியிலே தெரியுது. உள்ளே செப்பரேட்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அதுவும் பார்க்கலாம். இப்போ நானும் என் பொண்ணும் வந்ததுனால அந்த 73 rupees எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடாது. என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு நான் பார்க்குக்கு மட்டும் 5 dirhams கட்டிட்டு உள்ளே வந்துட்டேங்க. லெஃப்டில் கிராஸ் பண்ணு. போலாம் அப்பா வரட்டும். போலாம். இந்த அனிமல்ஸ்லாம் இங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க கூட போயிடலாம். ஆமா, அங்கதான் போறோம். டைனோ பார்க். ஓகே, அப்பா வரட்டும். அப்பா வந்தோன்னே போலாம். ஓகே, எதுக்கா? இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டோம்னா அப்பா கேட்பார்ல. ஸோ அப்பா வந்தாருன்னா ரித்திக் கூட பார்க்க போகலாம். ரித்திக்கு கூட டிக்கெட் எடுக்கணும். இவங்க தனியாக ஒரு டைனோசர் நம்மளை பார்க்க கத்த போகுது. ஹாய், ஹலோ லியா, பாரு அங்கே பாரு. ஏய், லியா, நம்ம பார்க்கு வந்துட்டோம். பார்க் வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட வேலை என்ன? ஓகே,
பார்க் உள்ள வந்துட்டோங்க. ஓகே பிரியா கம். போய் பார்க்கலாம். பார்க்கோட சென்டர் பாயிண்ட். அப்பாவும் ரித்திக்கு விளையாட போறாங்களா? ஆமாம், துபாய் ஃப்ரேமோட கேட்டு போட்டிருக்காங்க. கேட் நம்பர் 4. இல்லையா நில்லு, உன்னை வீடியோ எடுக்கிறேன் இல்லையா? லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோங்க, அதனால இங்கே எடுக்கலான் இருக்கோம். லியா இல்லையா எவ்வளோ பெரிய பார்க் பார்த்தியா இல்லையா? இங்கே தான் அப்பா ஃபுட்பால் விளையாடணும்னு சொன்னார் ரித்திக்கு. நம்ம அது மாதிரி விளையாடலாம். ஓகே இல்லையா? இங்கே ஃபோட்டோ காட்டு, ஹாய் சொல்லு. ஹலோ. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான வியூ இருக்குது. ஸ்டார்கேஸ் கீழே ஒரு லைட் செட் பண்ணியிருக்காங்க. அதோட டிசைன் பாருங்கள், இவ்வளோ நல்லாயிருக்கு. लिया वा सेंटर वा सूपर 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 हाँ पो पुल्लु पातु पो पातु इरंगணும் இறங்கலாம் போ போ இந்த சைடுல போ வரேன் வரேன் எவ்வளோ பெரிய சென்டர் பிளேஸ். இங்கே ஃபுட்பால் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க ஈவினிங்கில். நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்தோமா, அதனால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. लिया வா, இதெல்லாம் காஞ்சி இருக்கும், நல்லா இருக்கும் புல்லு. பை வைக்கலாமா? இங்க வை இங்க வை, இங்க வா இங்க வா. ஹலோ, ஒரு வழியாக பார்க்குக்கு வந்துட்டோம். ஸோ டிக்கெட்லாம் எடுத்து பாப்கார்ன், ஒரு மீடியம் பாப்கார்ன்,
அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு காஃபி என்னோடய ஃபேவரட். என் பொண்ணுக்கு ஒரு ஐஸ்கிரீம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கடை ஒன்று இருந்தது. ஸோ அதில் வாங்கிட்டு உட்காந்துட்ருக்கோம். இன்னும் ஹஸ்பண்டும் பையனும் வரல. வந்ததுக்கப்புறம் ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டு அது ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணி என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஜபில் பார்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஸோ ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணி இந்த கிராஸ்லலாம் உட்காந்து சாப்பிட்டு அவ்வளோ அழகாக அந்த வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து செப்பரேட் ஒரு கிச்சனும் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாமா. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோலையும் நான் கண்டிப்பாக அதெல்லாம் காட்டுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.